ஹாய் நண்பா, சிந்தா எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறேன். அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்கு இல்லாத போது அவங்க ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். மேலும் ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸுக்கு. இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் வேணுன்னா உடனே நம்ம இன்டர்நெட்டை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலவுக்கு மேலே என்னடி கோவம். இந்த படம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தனுஷ் அவர்கள் டைரக்ட் பண்ணி இதில் பவியும் அன்னைக்கா அதுக்கப்புறம் பிரியா பிரகாஷ் வாரியர், அப்புறம் மேத்யூ, அதாவது லியோ படத்தில் சன்னா பண்ணியிருப்பால விஜய்க்கு அவர் அந்த மேத்யூ இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. மேலும் அதில் ஜிவி பிரகாஷ் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு இந்த படம் ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் அப்பயே இது ஒரு அன்யூஷுவல் லவ் ஸ்டோரின்னு சொல்லி தனுஷ் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க. ஏகப்பட்ட படம் கமிட் பண்ணியிருந்தாலும், இட்லி கடை அந்த மாதிரி நிறையா படம் பண்ணியிருந்தாலும், இந்த படம் தான் ஃபுல்லுவெஜாக ஒரு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். இட்லி கடை ஏப்ரல் மந்த்து சொல்லியிருக்கனால இது ஃபிப் ஆறு சம்மர் ஜூனுக்கு மேலே இந்த படம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த படம் அடுத்த 2025 ஒரு நல்ல படமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த நிலவுக்கு மேலே நிலக்கும் படத்தை பற்றி சொல்லணும்னா, இது யங் ஜென்ரேஷன் பேஸ் பண்ண லவ் ஸ்டோரினால ஃபஸ்ட்டு இந்த படத்தில் இருந்த கோல்டன் ஸ்பேரோன்னு ஒரு சாங் விட்டுருந்தாங்க. அந்த சாங்ஸ் அவங்க யாருக்கு சொல்ல வேணாம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். செம ஹிட்டு, செம வைப்பில் தான். இன்னும் 83 மில்லியன் தாண்டி சரியான வியூஸ் வரும்னு தெரில. ஆனால் ஒரு 80+ மில்லியன் வியூஸ் தாண்டி போயிட்டுருக்கு. அந்த பாட்டு செம ஒரு வைப்புன்னு சொல்லலாம். அது டிஃப்ரெண்ட்டான ஒரு சேனலை ட்ரை பண்ணி ஒரு அட்டெண்ட் பண்ணாங்க. அது வேறு லெவல் ஹிட்டுன்னு சொல்லலாம். அதை பார்த்திங்கன்னா இன்னொரு அப்டேட் விட்டுருந்தாங்க. அதை பார்த்திங்கன்னா ஜென்சியோட சூப் சாங். ஆல்ரெடி தனுஷ் அவர்கள் சூப் சாங்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஜிஸ் கொலவெறி, அப்புறம் மயக்கமென்ன படத்தில் அந்த ஒரு பாட்டு இருக்குமே, கனவே இருக்கு உயிரே, அது என்ன பாட்டுன்னு அது பாட்டுன்னு சரியாமல. அந்த பாட்டும் கொஞ்சம் ஒரு சூப் சாங் மாதிரி தான். ஆனால் சூப் சாங்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒய்ஜிஸ் கொலவெறி வேணும் சொல்லணும். அது ஒரு வகையான சூப் சாங் தான். மேலும் மயக்கம் என்ன படம் அந்த சாங் ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் இருக்கும். அந்த சூப் சாங் அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சூப் சாங்குன்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இதுதான் அஃபிஷியலாக ஜென்சி இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கான சூப் சாங்னு சொல்லி இந்த காதல் ஃபெயிலுங்கிற சாங்கை இப்போ அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரிவ்யூ என்னோடய ரியாக்ஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சாங்கை பற்றி சொல்லணுன்னா, ஓரளவு இந்த சாங்கை கேட்குறப்போ ஒரு ரெட்ரோ வைப்பு வந்துச்சு. ஏன்னு தெரில. இந்த சாங் ஒரு ஃபோக் ஸ்டைலில் இருக்கும். வழக்கம் போல் ஒரு சூப் சாங் லவ் வில்லேஜ் சாங்னா ஒரு ஃபோக் பேஸ் தான் எப்போவுமே இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சாங் பார்த்தீங்கன்னா அந்த வைப்பு இதில் தான் இல்லை. ஒரு டிஃப்ரெண்ட்டான இதுக்கும் ஒரு அட்வென்ட் எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும் இந்த சாங்குக்கு. ஓவராலாக இந்த சாங் கேட்குறப்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெட்ரோ வைப்பு வருது. நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இளையராஜா அவர்களோட ரஜினி சாங் ஆசைன்னு உருவாகி அந்த சாங் கிட்ட வைப் ஆகிற மாதிரி இருக்குது, கிட்டத்தட்ட அந்த சாங் மாதிரி இருக்குன்றாங்க. எனக்கு இந்த சாங் ஒரு 2 டைம் கேட்டப்போ நல்லா இருந்த மாதிரி தோணுச்சு. இதில் தனுஷ் அவர்களே எழுதி வேறு பாடியிருக்காரு. லிரிக்ஸ் ஒவ்வொன்றும் சூப்பராக இருக்குது. இந்த பாவங்கள் சாவக்கீடு அந்த மாதிரி, அப்புறம் ஆட்ட மூடு அந்த மாதிரி நிறைய லிரிக்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லிரிக்ஸ் ஒரு சில இடத்துலலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இன்னும் கொஞ்சம் நல்லாவும் இருந்துச்சு. இந்த சாங் ஓகே, கம்பேர்ட் டு கோல்டன் ஸ்பேர் அளவுக்கு இருக்கான்னு தெரியல. ஆனால் இந்த சாங் ஓகே, பட் ஆனால் நான் என்ன சொல்கிறதுன்னு
தெரியல. ஆனா கேட்க கேட்க இது இன்னும் கொஞ்சம் வைப் ஆயிரும்னு நெனைக்கிறேன். பாபா பாஸ்கர் மாஸ்டர் அவரு பிரிச்சுட்டாருன்னு சொல்லணும் கொரியோகிராஃபர். கொரியோகிராஃபிங் செம்மையா பிரிச்சுட்டாருன்னே சொல்லலாம். எனக்கு இதில ரொம்ப பிடிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு டொம் 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 அப்படின்னு ஒரு மியூசிக் வரும். அந்த இடத்துல எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த ஸ்டெப்பும் சரி, அந்த ஒரு இங்கிலீஷ் மூவி அந்த ஃப்ராக் ஒண்ணு வரும். அது பேர் தெரியல எனக்கு. அது ஒரு டான்ஸ் இருக்கு. அந்த அந்த டான்ஸ் மாரி இருந்துச்சு. அது ரொம்பவே எனக்கு அந்த போர்ஷன் கொஞ்சம் ரொம்ப அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஸ்டெப்பும் சரி, அந்த தாசரி பர்வேஷ் அவர்கள் தான் லீடுன்னு நெனைக்கிறேன். அவர் தான் அவர் தான் அதில டான்ஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லலாம். மேலும் ஒரு சில ஃபோட்டோ ஸ்டில்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அங்க மேக்கிங் பண்ணப்போ என்ன பண்ணதுலாம் அதெல்லாம் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஓவராலா சாங் நல்லாயிருக்கு. அது ஒரு 2, 3 தடவ திருப்பி திருப்பி கேட்டிங்கன்னா ஒரு வைப் ஆகும். ஆனா டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு ரீச் ஆகப்போகுதுன்னு தெரியல. ஆனா ஒரு சில பேருக்கு பிடிச்சிருக்கிற மாரி தான் இப்போதைக்கு பார்த்த வரைக்கும் தெரியுது. ஓவராலா இந்த சாங் குட். ஒரு கிட்டத்தட்ட ஒரு வைப் மெட்டீரியல் மாரி தான். கேட்க கேட்க பிடிக்கும். இந்த சாங் அந்த இன்னொரு சாங்கு அப்படியே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒரே ஒரு ஊருக்குள்ள 2 ராஜா இருக்கிறாங்க. அந்த நானே வருவேன் படத்துல ஒரு சாங் வரும். தனுஷ். அந்த சாங்கும் எனக்கு உடனே தோணுச்சு. என்னன்னு தெரியல, அந்த சாங் எனக்கு தோணுச்சு. ஓவராலா இந்த சாங்லாம் கேட்குறப்ப நல்ல ஒரு வைப் மெட்டீரியலா தான் இருந்துச்சு சொல்லலாம். இந்த படத்துக்கு யாரெல்லாம் ஈகரா வெயிட் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த சாங் எவ்வளோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனோ, அத பத்தி ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்க. என்ன பத்தி ஏதாவது சொல்லணும், இத சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோல இந்த மாரிலாம் கொண்டு வாங்கன்னு சஜஷன் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ் உடனுக்குடன் வேணும்னா நம்ம சினி டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு புது கான்செப்ட் புது வீடியோல வந்து சீக்கிரம் சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.